पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே வணக்கம். திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே இப்பொழுது நாம் 532வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது ஸ்திர விஞ்ஞானன், உறுதியான நல்லறிவு உடையவன் அர்த்தம். இதுக்கு சென்ற திருநாமமும் இதைத்தானே சொன்னப்பா, வேற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்திரதின்னு சொன்னேன். இப்போ ஸ்திர விஞ்ஞானன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா அது அவருடைய நெஞ்சத்தினுடைய ஃபங்க்ஷன். ஸ்திரதி உறுதியாக இருப்பது. இது பல விஷயங்களை ஆலோசித்து பார்த்து அந்த பின்னணியில் உறுதியான முடிவோடு இருப்பதே சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பக்தர்கள் சில பேர் கெஞ்சி கெஞ்சி கேட்பாங்க, இது கொடு இது கொடு இது கொடு. யாச்சித்தோப்பி சதா பக்தை. அவர்கள் கேட்பது அவர்களுக்கு கடைசியில் இடையூறாக முடியும் என்று பகவானுக்கு தெரியும். அதான் ஸ்திரமான அறிவு. அதனால பகவான் என்ன பண்ணுவான், அதை காதில் போட்டுன்னு கூட நிறைவேற்ற மாட்டான். சமயத்தில் நாம் நிறைவேற்றாமல் இருக்கான இறைவன் ஒரு நாள் நினைப்போம், நமக்கு புரியாது அது நிறைவேறினால் நமக்கு என்னென்ன சிக்கல் வரும். அது நிறைவேற்றாமல் வேற வகையில் காப்பாற்றுவோம். பெரிய நண்பர் ஒருத்தர், நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப படித்தவர். அவர் பெரிய லாயர், மும்பையில் இருக்கார். அதுவும் தற்காலத்து லால ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வளமான ஒரு பகுதி. அதெல்லாம் அவர் கொடி கட்டி பறக்கக்கூடியவர், நல்ல மனசுடைய நண்பர். அவரும் அவருடைய சகோதரரும். அவர் என்ன பண்ணினார், ஒரு வரலாறு, அவர் வரலாறே ஒன்று சொன்னார். அவருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிக்கணும்னு ஒரு ஆசை. அவருக்கு விருப்பம் பிஇ படிக்கணும். ஏன்னா அப்போ ஒரு காலத்தில் அது ஒரு கிளாமர். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் படித்தா அவங்க பிஇ படிக்கணும், அவங்க இன்ஜினியரிங் கல்லூரியில் போனால் தான் அவங்க வாழ்க்கையே பயனுள்ளதாகும், இல்லைன்னா வாழ்க்கை வீண். மேரா ஜீவன் கோரா காகஸுக்காக ஒரு பாட்டு சொல்லுவார், வேஸ்ட் பேப்பர் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய கருத்து இளைஞர்கள் மத்தியில் இருந்தது. அதனால தான் இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு ஒரு மவுஸ் இருந்தது. அந்த இன்ஜினியரிங் கல்லூரிகளில் போய் இன்டர்வியூ எடுத்து சீட் வாங்குறது கஷ்டம். நான்லாம் படிக்கிறச்சே 6 காலேஜ் தான் தமிழகத்தில் இன்ஜினியரிங் கல்லூரி. இப்போ அது 300, 200, 400 இருக்குது.
அதனால் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய குதிரை கொம்பு. அவர் ட்ரை பண்ணி பார்த்தார். பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி முடித்த உடனே பிஇ அவருக்கு கிடைக்கல. அவருக்கு எந்த குறையும் நிறைய மார்க் தான் வாங்கியிருந்தார். ஆனால் அவருக்கு கிடைக்கல, செலெக்ஷன் ஆகலை. ரொம்ப வருத்தம் அவருக்கு. தினமும் திருவேங்கடமுடியானுடைய சுப்பிரபாதம் பாடினேன், தினம் திருவேங்கடமுடியானை பற்றி சொன்னேன், தினம் திருவேங்கடமுடியானை நினச்சிட்டேன், நான் வேண்டினேன் உனக்கு வெள்ளி திருவடி போடுறேன் அப்படின்னு. அதையும் செவி சாய்க்கவே இல்லை, காதில் கொடுத்து கேட்கவே இல்லை திருவேங்கடமுடியான் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். படிச்சுதானே அவனு வேறு ஏதாவது. அங்கே என்ன படிக்கிறதுனா காமர்ஸ் கொண்டு போய் சேர்த்துட்டார், பிகாம். அவருக்கு ரொம்ப வருத்தம், பிஇ போகாமல் பிகாம் போயிட்டமேன்னு. அவர் எல்லாரும் பிகாம்னு சொல்லி அமைதிப்படுத்தினாலும் அவர் பிகாமாக ஆகலை. 2-3 முறை அட்டம் பண்ணினார், பிகாம் டிகிரியே பாஸ் பண்ணிட்டார், அப்பவும் கிடைக்கல பிஇ. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சிஏ பண்ணார். சிஏ பண்ணின உடனே இனி பிஏ வராதுன்னு தீர்மானிச்சுட்டு பிஎல் பண்ணினார். வக்கீல், ஆடிட்டிங் தெரிஞ்சு வக்கீல் ஆகிட்டார். அப்புறம் அவர் இந்த ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கினார். இது நான் சொன்ன ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், அந்த மாதிரி புதிய சப்ஜெக்ட் அவருக்கு இருந்த பின்னணியை வைத்துக்கொண்டு ஒரு அறிவாற்றலால் பல கேஸ்களில் வாதாடி ஜெயிச்சார். அப்புறம் செல்வம் கொட்டித்து எம்பெருமான் நிறைய பணிவிடை செய்ய முடிஞ்சுது. அப்போது அவருடைய பிஇ சீட்டு, அவருடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் பிஇயில் சீட்டு கிடச்சி போனவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஜூனியர் இன்ஜினியராக சேர்ந்தார். அவ்வளோதான், ஜூனியர். மெல்ல படியேறி வந்தார். அதுக்குள்ளே இவர் ஓவர்டேக் பண்ணிட்டார். அவர் பாம்பேலேயே 2-3 ஃப்ளாட் வாங்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். எப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நல்ல மனசோடு நல்ல காரியங்களை செய்து கொண்டு ஆனந்தமாக இருக்கார். அவருக்கு திருவேங்கடமுடியான் மேல் 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 வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கான். இப்போ என்ன புரிஞ்சுது, நீ என்னை எவ்வளோ கெஞ்சினாலும் நான் உனக்கு பிஇ சீட் தரமாட்டேன் அப்படின்னு பகவான் மறுத்துட்டான், கொடுக்கல. ஆனால் உன்னே நான் பாதுகாப்பேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். என்ன செல்வம் வேணும் எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு, அதுதானப்பா படிக்கிறோம். இந்த காலத்தில் படிப்பு இது இருக்குது. காளிதாசன் இந்த காலத்திலேயே சொன்னான், பராதி சந்தானம் அதீயத்தையி யார் தேசந்து ஆப்தவாச்சகத்தே. யாரொருத்தர் இன்னொருத்தரை ஏமாத்துறது எப்படின்னு படிக்கிறாங்களோ அவங்களே நம்பிடா ராஜா அப்படின்னு. பராதி சந்தானம் அதீயத்தையி வித்யேதி தேசந்து கிலாப்தவாச்சகா. சகுந்தலை துஷ்யந்தன் காட்டிலே சந்தித்தான், காதல் மலர்ந்தது, காதல் கடிமனும் புரிஞ்சுட்டான். சகுந்தலை வளர்ப்பு தகப்பனார் கண்வர் ஆசிரமத்தில் இல்லை, வெளியூர் போயிருக்கிறச்சு. இது நடந்து கொடுத்து சீக்கிரமாக ஊருக்கு போய் நான் அவனை அழைச்சி வரத்துக்கு ஆள் இருப்பேன். துஷ்யந்தன் அஸ்தினாபுரத்துக்கு போயிட்டான். அங்கே போய் அவன் ராஜ்யகாரத்தில் இருக்கான். அதுக்கு துர்வாச சிங்க வந்தார். அவனை சரியாக வரவேற்காதனால யாரை நினைத்து கொண்டு இருக்கிறாய் சகுந்தலா, அவனுடைய மறப்பான்னு செபிச்சிட்டார். துஷ்யந்தன் மறந்துட்டான், ஆள் அனுப்பலை. இதுகளை சகுந்தலை கர்ப்பவதி ஆயிட்டாள். இனிமேல் எங்கே இருக்கக்கூடாது என்று எல்லாத்தையும் தன் ஞானக்கண்ணால் பார்த்த கண்வ மகரிஷி இவளை துஷ்யந்தனை கொண்ட விடுன்னு சொல்லிட்டார். கண்வமரியுடைய சீடர்கள் சகுந்தலையை அழிச்சிட்டு வரா, கர்ப்பிணி பெண்ணை ராஜசபைக்கு அழிச்சிட்டு ராஜா கிட்ட சொல்கிறான், இது உன்னுடைய மனைவியப்பா. அவனுக்கு தான் துர்வாச ஷாப்பை ஆப்ரேட் ஆகிட்டுருக்க. யார் இந்த அம்மாவா, நானா மனது கொண்டேனா, இது என்ன கதையாக இருக்கணும்னா. உடனே துஷ்யந்தன் இப்படி சொன்னவாறே சகுந்தலை படப்படுத்து போயிட்டா. இல்லை ஞாபகம் இல்லையா, நான் இன்னும் காட்டில் இருந்த பொழுது ஒரு மான் வந்தது, அந்த மானுக்கு தண்ணீர் ஒரு சட்டியில் வச்சு கொடுத்த, நீ கொடுத்த, அது சாப்பிடலை, நான் கொடுத்த அப்புறம் தான் சாப்பிட்டது. நீ சொன்ன எல்லாம் காட்டில் உள்ள மானும் பெண்ணும் ஸ்நேகம், நம்மளை யார் கவனிக்கிறான்னு சொன்னேன், அதெல்லாம் மறந்து போயிட்டியான்னு சொன்னான். இந்த கதையெல்லாம் நிறைய சொல்லலாமா, நீ வேணா எங்கேயாவது திரைப்படத்துக்கு கதை எழுத போ அப்படின்னு விடான் துஷ்யந்தன். சபை ஸ்தம்பிச்சிருக்கு. ஒரு கர்ப்பிணி பெண் ராஜா நீ என்னை மணந்தாயின்னு சொல்கிறான், ராஜா மறுக்கிறான். அப்போது கண்வர் அணித்த சிஷ்யர்கள் சகுந்தலைக்கு துணையாக வந்தார். அதில் ஒருத்தன் சொன்னான், மகாராஜா இந்த ஒன்றும் தெரியாத வனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி வெள்ளந்தியா அங்கிருந்து உன்னுடைய மனைவின்னு சொல்கிறா, அதை நம்ப முடியல, முகத்தை பார்த்தா பொய் சொல்கிறா தெரியறதா, இதெல்லவா நீ ஏற்றுக்கொள்ளணும்னா.
அதெல்லாம் ப்ரூஃப் ஆகாது, இவளை நான் மணந்தேன் ப்ரூஃப் கொடுக்கும் அப்படின்னா அந்த சந்தனம் ஒரு வார்த்தை சொல்கிற மகாராஜா நீங்களை நம்ப மாட்டேன், நாங்கள் உன்னுடைய சட்டமெல்லாம் படிக்கலை, நாங்களாம் வெள்ளந்தியா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத மக்கள், எங்கள் வார்த்தை உனக்கு பிடிக்காது, ஆனால் இன்னொருத்தரதை ஏமாத்துறது எப்படின்னே படிக்கிறாங்க பாரு, அதுதானே படித்து சம்பாதிக்கிறாங்க, அவர்கள் வார்த்தையே உனக்கு சந்தோஷமாக நம்பிக்கையாக இருக்கும்னு அவன் கிண்டல் அடிக்கிறான். அந்த மாதிரி இந்த படிப்பெல்லாம் எதுக்கு, நாம் சம்பாதிக்கிறது தான் படிக்கணும். திருவேங்கடமுடி ஆன்மனா இந்த படிப்பெல்லாம் என்ன படிப்பு, எம்பெருமானை பற்றி நீங்கள் டிவியில் விஷயம் கேட்டேன்னா அது உயர்ந்த படிப்பு, மற்றபடி படிப்பெல்லாம் வயதுக்காக தானே படிக்கிறோம், அதனா பார்த்துக்கணும் இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி ரட்சித்தான். அவள் இப்போ சொல்லி சொல்லி பைசிருப்பார். அங்கே போயிருந்தேன்னா பிஇ படிச்சுட்டு அந்த சந்தோஷத்தோடு இருந்திருப்பேன். ஆனால் இவ்வளோ செல்வம் வந்திருக்காது. இந்த செல்வத்தை வைத்து ஒரு நல்ல காரியம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் திருவேங்கடமுடியான் உறுதியாக அவனுடைய அறிவு இருந்ததுனால நம்மளை மாட்டி விடாமல் காப்பாற்றிட்டான். அதனால் ஸ்திர விஞ்ஞானம் என்று திருவேங்கடமுடியானுக்கு பெயரான். இதுக்கு பின்னணி ஸ்லோகம். ஸ்திர விஞ்ஞானோ நாம்னா திரிகாலதர்ஷி ஹிதாஹிதே ஜானன் சததம் ஹிதகாரி சன் ரக்ஷன் வினதான் விபாதி தேவோயம். இதற்கு தமிழ் பின்னணி கவிதை சுருக்கமாக, உறுதி நிறைந்த அறிவன், 3 காலமும் உணர்ந்தவன், அதனால் தானே நலம் நிறைந்த அருளே செய்பவன், எனவே ஸ்திர விஞ்ஞான பேரவன் எம்பெருமான். எங்கே என்னுடன் கலந்து அந்த ஸ்திர விஞ்ஞானனை தியானம் பண்ணி இந்த திருநாமத்தை ஜெபிப்பீர்களாக. ஸ்திர விஞ்ஞானாய நமஹா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.